நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். 2-3 நாளாக அந்த த்ரிஷா விஷயம் ரொம்ப பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. நயனா நாகேந்திரன் விஜய் குறித்து பேசின பேச்சு திமுக மத்தியில் பெரும் எதிர்ப்பு வந்தது. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து கனிமொழி, அதுக்கப்புறம் தமிழிசை தங்கப்பாண்டியன் எல்லாருமே விமர்சித்து பேசியிருந்தாங்க. இன்னைக்கு த்ரிஷா அவர்களே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்து பொதுவெளியில் பேசாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற தலைவர் நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? எனக்கு கூட த்ரிஷாவை ரொம்ப பிடிக்குங்க. இல்லை, நான் சொன்னது த்ரீஷாவை பிடிக்கும்னு சொன்னேன். பர்னாட் ஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருந்தார், கே ஷான்னு. கருணாநிதி திமுக அமைச்சராக இருக்கும்போது அவர் பீரியடில் தான் அந்த சர்க்காரியெல்லாம் வந்துச்சு. அப்புறம் இப்போ அமித்ஷாவுடைய அரசியல் என்னென்னா தடாலடி அரசியல். அப்போது நமக்கு தெரிஞ்ச 3 ஷா, 3 ஷா நமக்கு தெரிஞ்சது பிரபலமானவங்க. நம்ம அந்த த்ரிஷாவை பற்றி நம்ம பேசுவோம். இந்த த்ரிஷா அவங்க ஒரு நடிகை, நல்ல நடிகை, நிறைய படங்களில் பிரபலமான நடிகை, நிறைய படங்களில் வந்திருக்காங்க. நல்ல குணசித்திர பாத்திரங்களில் கூட வந்திருக்கிறார்கள். நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் வந்திருக்கார்கள். ஜனரஞ்சகமான படங்களிலும் வந்திருக்கிறார்கள். இதை தாண்டி அவர் நயினார் நாகேந்திரன் பேசினது தவிர்த்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதாவது விஜயை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அது செய்யலாம். அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்றதுனால அவரை விமர்சனம் செய்யலாம். பட் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்வது, அதுவும் இன்னொரு நடிகையின் பெயரை பயன்படுத்தி விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம், தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இதுவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினார். ஆளுநரையும் குஷ்புவையும் கொச்சையாக பேசினார். இப்போ கூட 3 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிறை தண்டனை பெறாதவர்கள், பெற வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பெயர்கள்லாம் சொல்ல வேண்டாம். திமுகனாலே எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு. என்ன சொல்லணும்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு நயினார் நாகேந்திரன் இறங்கக்கூடாது இல்லையா? அந்த காலத்துலேருந்து திமுகவில் இப்படி பேசுகிறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்டவர்கள் வச்சுருப்பாங்க. தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டான்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கெட்ட வார்த்தை அசிங்கமாக மற்றவங்கள கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுகிறதுக்குன்னே அவங்கள வச்சுருப்பாங்க. இதுக்குன்னே காசு கொடுத்து கூட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். பட் அந்த கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அந்த லெவலில் இறங்கக்கூடாது இல்லையா? அவர் அதை தவிர்த்திருக்க வேண்டும். விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும்னு சொன்ன வரைக்கும் சரி. அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறது ஒரு அரசியல் விமர்சனம். அதை தாண்டி நடிகை வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும்னு சொல்லி நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல. அந்த நடிகை பேரை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. எந்த நடிகைன்றது அவங்களுடைய யூகத்துக்கு விட்டுக்கலாம், இல்லை பொதுவாக கூட இருக்கலாம். இது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் ஒரு பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் என்கிற இடத்துல இருக்கும்போது இதை பாஜக சொல்வதாகத்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார். பாஜகவிலேயே வானதி சீனிவாசன், தமிழிசை, அண்ணாமலை போன்றவர்கள் இதை கண்டித்து எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நியாயமான விஷயம். ஆனால் அதில் ஒரே ஒரு நம்ம குறிப்பிடுறது நம்மளுடைய கண்டனம், நம்மளுடைய வருத்தத்தையும் அதில் தெரிவித்துக் கொள்கிறோம். பர்சனலாக யாருடைய வாழ்க்கையும் அவர்கள் அரசியலில் வராத போது, இப்போ த்ரிஷா அவர்களும் அரசியலில் ஒரு அரசியலில் பேசுகிறாங்க. ஒரு எதிர்வினையாக நீங்கள் பேசக்கூடிய அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பேசலாம். அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. இது நம்ம கண்டிக்கிறோம். அப்படியே நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட நாசூக்காக பேசிட்டு போகலாம், அவங்க பேரை சொல்லாமல் பேசிட்டு போகலாம். அதாவது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் அவர் ரொம்ப அக்கறை செலுத்துகிறாரே தவிர மக்கள் மீது இவர் சொல்ல வர்ற விஷயமும் அதான். மக்களை பற்றி கவலைப்படல, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஏதோ பிஸியாக இருக்கார், இதுதான் சொல்ல வர்றார். சொல்ல வர கருத்து ஓகே.
சொல்ல வர வார்த்தைகளும் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அந்த லாங்குவேஜ், அந்த பெயரை பயன்படுத்தியது இது தவறு. ஓகே சார். ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து வித்ட்ரா பண்ணலை. அவர் வந்து மீண்டும் சொல்கிறாரு, நான் யாருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய எண்ணம் புண்படுத்துவதாக இல்லை என்றாலும் அது வந்து பொதுவெளியில் வரும்பொழுது அது ஒரு சர்ச்சையை உண்டாக்குகிறது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. ஓகே. அதுவும் உங்கள் லெவலில். இப்போ நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதாவது பேசினா நம்ம அதை வந்து சீரியஸாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? அந்த ஆள் அப்படி தான் பேசுவோம். அது அதோடு விட்டுருவோம் நம்ம. அவர் லெவல் வேறு, உங்கள் லெவல் வேறு. உங்கள் லெவலுக்கு நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் இதை திமுக வந்து கண்டனம் தெரிவித்து பேசுவது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, பானுமதியோட அண்ணாதுரையை இணைத்து வந்து நிருபர்கள் கேட்டபொழுது, நானும் முற்றும் துறந்த முனிவன் இல்லை, பானுமதியும் வந்து படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உங்களை பற்றி நீங்களே விமர்சனம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லலாம். பானுமதி அவர்களுக்கும் உறவு இருந்ததா இல்லையா, இந்த சர்ச்சையை தள்ளி வச்சுருவோம் நம்ம. அவள் படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அண்ணாதுரை இதை சொன்னார்களா சார்? ஆமாம், ஆவணங்களில் இருக்குது. பானுமதியோடு அவருக்கு ஒரு உறவு இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கு, மிகைப்படுத்தலாகவும் இருந்திருக்கலாம், பொது வழியில் வதந்திகள் இருந்திருக்கலாம். நீங்கள் அது உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி கேட்டால் இந்த மாதிரி தனிப்பட்ட கேள்விகள்லாம் தவிர்த்துடுங்க. இல்லை ஏதோ அந்த மாதிரி நாசுக்கா பதில் சொல்லிடலாம். இல்லை வதந்திகள் எல்லாம் அனாவசியமாக பரப்பாதீங்க, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சா? பானுமதி வந்து படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது, உரிமை கொடுத்தது? அவர் ஒரு சிறந்த நடிகை, அந்த காலத்தில் ஒரு சீனியர் நடிகை. எம்ஜிஆர்லாம் கூட வந்து பானுமதியோடு நடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பார்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த அம்மா வந்து ஒரு நடிப்பில் வந்து ஒரு எப்படி சிவாஜின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நடிப்பில் வந்து தூக்கி சாப்பிட்ருவாங்க. கூட நடிக்கிறவங்களெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க தன்னுடைய நடிப்பு திறமையினால் அந்த காட்சியில் வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. அதை தாண்டி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது அது யார் வந்து இப்போ தமிழச்சி தங்கபாண்டியன் கூட அதை வந்து கண்டனம் செய்கிறேன். அப்போது நீங்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு மண்டையில் மாதவிலக்காக இருக்குன்னு ஐயா சொன்னார். நேருவும் மனைவியை இழந்தவர், சிறுமாவோ பண்டாரநாயகாவும் கணவனை இழந்தவர். இருவரும் 1 மணி நேரம் என்ன பேசினார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஐயா கருணாநிதி பேசினார? இது நாகரிகமா? அது நித்யானந்தாங்கிறவர் வந்து ஒரு நடிகையோடு இருந்தார்ன்றதை வந்து அட்டப்படத்தில் போட்டிங்களே. அந்த பீரியடில் என்கிட்ட தமிழக அரசியலில் கேட்டாங்க, இத்தனை பத்திரிகையில் வந்து நித்யானந்தாவை பற்றி வந்தது, உங்கள் பத்திரிகையில் வரவே இல்லையே ஏன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் நித்யானந்தா சிஷ்யர் இல்லை, பார்த்தது இல்லை, தெரியாது. நான் என்னுடைய கொள்கை சித்தாந்தம் எனக்குன்னு பத்திரிகையில் ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டேன். நித்யானந்தா ஒரு நடிகையுடன் வந்து உறவில் இருக்கார், இல்லை அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்குன்னா அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள தனிப்பட்ட உறவு. அதையே வந்து பொதுமக்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாங்க? இது நித்யானந்தாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு அமைச்சர் வந்து இந்த நடிகையோடு இருக்கார், அந்த ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த ஒரு பெண்மணியோட தொடர்பில் இருக்கார், அவங்க 2 பேருக்குள்ள விருப்பம் இருக்குது, போகிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு அதனால் என்ன? அது ரைட்டுன்னு சொல்லி நம்ம அங்கீகாரம் கொடுக்கல, அவசியம் இல்லாத விஷயம். இது சும்மா அந்த காசிப்னு சொல்லுவாங்க, வெட்டி வம்பு. அந்த மாதிரி திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு அனந்தநாயகி கேட்டபோது ஐயா கருணாநிதி என்ன பேசுனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நாடாவை அவிழ்த்து பாருங்கள்னு பேசுறதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்படி இல்லை, கோப்பு நாடாவை தான் சொன்னோம். என்னன்னா, யார் நயினார் நாகேந்திரன் பேசுனதை நியாயப்படுத்தி நான் பேசலை, அது தப்பு தான். ஆனால் தப்புன்னு சொல்கிறவங்க யாருங்கிறத பார்க்கும்போது எந்த கூட்டம் அது? பெண்களை அவமானப்படுத்துவதற்கென்றே வந்து அன்றைக்கி ஆரம்பித்து அறிஞர் அண்ணாவில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் வந்து இருக்கிறவங்க தான் வந்து இவங்களை பற்றி பேசுகிறாங்க. இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நயினார் நாகேந்திரன் சொல்வது நியாயமாகி விடாது. அவர் பேசியது, அவர் வந்து இப்போவும் வந்து என்னை பொறுத்தவரை அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அண்ணாமலை கூட பேசியிருக்காரு, அதாவது வேற ஒரு திமுகவை கண்டனம் செய்கிறார் போல் பேசியிருக்காரு. என்னென்னா, கோவாவிற்கு வந்து கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்திற்கு போனபோது தனி விமானத்தில் விஜய் அவர்கள் போயிருக்கிறார், ஒரு வசதிக்கு போகிறாரு. அந்த விமானத்தில் த்ரிஷா அவர்களும் சென்றார்கள் என்று செய்தி வந்தது. ஒரு கால் விஜய்க்கு நான் ஃப்ரெண்டாக இருந்தால்
கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகலாமா, நான் என்ன கூப்பிட்டு இருந்தால் கூட நான் கூட போயிருக்கலாம். இப்போ நானும் சொல்கிறது வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நமக்கு தெரிந்தவர்கள் அவர் பெண்ணாக இருப்பதனால மட்டுமே அதை தவறாக நம்ம அணுகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ விஜயுடன் வந்து ஒரு சூர்யாவோ ஒரு கார்த்தியோ ஒரு தனுஷோ போயிருந்தால் அது செய்தியாக இருக்குமா? இருக்காது. ஒரு ஆணும் பெண்ணும்னோன்னா அது உடனே ஒரு பரபரப்பான கிசுகிசுப்பு ஒரு செய்தி. அண்ணாமலை என்ன கேட்டார்னா, அவங்க கோவா ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு அந்த ஃபோட்டோ வந்து டிஎம்கே ஐடி விங் வந்து எடுத்து வெளியிட்டுச்சே, அது என்ன நாகரிகம்னு கேட்டார். நியாயமான விஷயம். இங்கே தனி விமானத்தில் தானே போனாங்க. இந்த விமானத்தில் என்ன பைலட்டே இல்லாமல் விஜய் ஓட்டிக்கிட்டு சைடில் வந்து த்ரிஷா உட்காந்து போயிருப்பாங்களா? இந்த விமானத்தில் ஒரு 10-15 பேர் கூட போயிருப்பாங்க. ஏதோ ஒரு அந்த விமானத்தில் அவர் உதவியாளர்கள் இல்லை கூட நண்பர்கள், அந்த திருமணத்துக்கு செல்லக்கூடிய விஜய்க்கு குடும்பத்தினரோ இல்லை விஜய்க்கு நண்பர்களோ யாரை வேணால் கூப்பிட்டு போகிறாரு. த்ரிஷா வராங்க, இன்னும் வேறு யாராவது கூட வந்திருக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. இதை புகைப்படம் எடுத்து வெளியிட்டது யார்? திமுக ஐடிவிங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நயனா நாகேந்திரன் பேசியது தவறு. ஆனால் அதை திமுக சுட்டி காட்டுது பாருங்கள். அண்ணாதுரை காலத்திலேருந்து நீங்கள் வந்து எங்கள் பெண்களை எவ்வளோ தூரம் கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்கள், எவ்வளவு கண்ணியமாக பேசியிருக்கிறீர்கள்னு நான் இத்தனை உதாரணம் சொல்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது உதாரணங்கள். ஜெயலலிதாவை பேசாததா? அப்படியெல்லாம் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. இத்தனை பேசினதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து கோர்ட்டு படியேறி தர்மாம்பாள் என்ற பெண்ணிற்கும் எனக்கும் ஒன்றும் சொந்தமே எந்த உறவும் இல்லைன்னு கருணாநிதி ஐயாஸ் வந்து கோர்ட்டில் போட்டு அந்த அவர் அந்த பத்திரிகை நடத்தியிருந்தார், ஆங்கில பத்திரிகை, சுப்பிரமணியன் பேர். அவருக்கு வந்து அந்த கிரிமினல் டெஃபமேஷனில் அவருக்கு 6 மாதமோ 1 வருடமோ சிறை தண்டனை. ஏன்னா அவர் எழுதினார், இந்த ஆஸ்பத்திரியில் தர்மாம்பாள் என்ற ராஜாத்தி அம்மாளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதோடைய அப்பா வந்து கருணாநிதின்னு எழுதினார். ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் எழுதும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது இவர் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அவர் அவதூறாக எழுதியிருக்காருன்னு சொல்லி. ஆனால் பின்னால் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள், இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கொடுத்தது யார்? அப்போ ரைட்டு, அன்றைக்கி அங்கே கோர்ட்டில் ஏறி கொடுத்த அந்த அஃபிடவிட் வந்து பொய்யான அஃபிடவிட்டு. அதில் அந்த ஆள் சிறைப்பட்டு வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவர் என்ன ஆனார்னு தெரியல. ஒரு பேர் சுப்பிரமணியன் பேர்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். சுப்பிரமணியன் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு பத்திரிகை ஒன்று, அவர் கொஞ்சம் மஞ்சள் பத்திரிகை மாதிரி ஒரு பத்திரிகை அந்த மாதிரி தான் நடத்துவார். இங்கிலீஷில் ஏதோ ஒரு பேருக்கு ஒன்று நடத்தியிருந்தார். அப்போ நீங்கள் வந்து அதாவது அவர் பேசியது தவறு, ஆனால் தவறை சுட்டி காட்டுபவர்கள் இவர்கள்லாம் வந்து ஒன்றும் இவர்கள் முற்றும் துறந்த முனிவர்கள் இல்லை. அண்ணாதுரை பாஷையில் நம்ம சொல்லுவோம். அண்ணாதுரை பாஷையில் அடுத்த வரி பேச மாட்டோம் நம்ம. அவர் சொன்ன முதல் வரியை மட்டும் சொல்லுவோம். இவர்கள் யாருமே முற்றும் துறந்த முனிவர்கள் இல்லை, இவர்களுக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை. அதோட அதை முடிச்சுப்போம் நம்ம. தேவையில்லாத சர்ச்சை. விஜயை பற்றி விமர்சனம் செய்வதற்கு 100 விஷயங்கள் அரசியல் ரீதியாக இருக்கின்றன, அவற்றை சொல்லுங்கள். அதே மாதிரி அவர் இப்போ இன்னி கூட பேசியிருக்காரு, யார், நயனா நாகேந்திரன். ஒரு நிகழ்வுலையும் நல்ல சகுனம் தானே, அது இப்போ கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கிறது. இதே கருத்தை நீங்கள் விமர்சனமாக வைக்கலாம். ஒவ்வொரு நிகழ்விலும் இப்படி வந்து துயர சம்பவம் நடப்பதை நீங்கள் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் ஒரு தலைவராக நீங்கள் எடுக்கவில்லை, அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசினால் அது விமர்சனம், அது அரசியல் ரீதியான விமர்சனம். இது நல்ல சகுனம் தானே என்று பேசுவது வந்து அது ஒரு தலைவர் பேசுவது அது வந்து முறை இல்லாதது என்பது நமது கருத்து. நயனா நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய பேச்சுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இந்த சமயத்தில் வந்து அந்த தேர்தல் சமயத்தில், அதான் மற்ற சமயத்தில் பேசலான்னு நான் சொல்லலை, தேர்தல் சமயத்தில் இப்போ எது பேசினாலுமே சென்சிட்டிவ் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, தவறாக நம்ம பேசிவிட்டோம் மற்றவர்கள் போல. இப்போது த்ரிஷா அவர்களே வந்து இதை பொதுவெளியில் பேசுவது தவறு என்று வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளானார்கள் என்றால் அது வந்து அது தவிர்த்திருக்க வேண்டிய பேச்சு. அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் நயனா நாகேந்திரனுடைய மதிப்பு உயருமே தவிர குறையாது. அதை அவர் செய்யாமல் இருப்பது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதை தேசிய தலைமையான பாஜக வந்து கண்டிப்பாக நயனா நாகேந்திரனுக்கு முறையான வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். திமுக கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பங்கள் இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கடுமையாக திமுக கூட்டணி எதிர்த்து பேசியிருந்தாரு. மதுரை அந்த தொகுதி, மேற்கு தொகுதி நமக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
வடக்கு தொகுதி நமக்கு தான் அப்படின்னு. அப்புறமா பல கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்பயும் வெளியாயிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் திமுக வைக்கிற கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 40க்கும் மேற்பட்ட தொகுதி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது கட்டாயமாக வேணும். அப்புறம் ஊரக உள்ளாட்சி 30% உள்ளாட்சி கணிசமான இடங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஆக போகுது திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இது மாணிக் தாக்கூர் தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறார். ஜோதிமணி அவர்களும் பேசுகிறாங்க. எல்லாரும் வேலுச்சாமி அவர்கள், அண்ணன் வேலுச்சாமி பேசுகிறாரு. ராஜேஷ்குமார் அப்பப்போ பேசுகிறாரு. மாணிக் தாக்கூர் இப்பொழுது நான் 2வது இனிமேல் எம்பியாக வந்து அவங்க தயவில் எம்பின்னு இல்லை, இனிமேல் நான் எம்பிக்கு நிற்க போகிறது இல்லைன்றார். ஆனால் சூசகமாக என்ன சொல்கிறாருன்னா மாநில அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாரான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒரு கணக்கில் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே இது நடக்கலாம். செல்வ பெருந்தகையை வந்து நீக்கிவிட்டு மாணிக் தாக்கூர் அவர்களை, இதை நாம் முன்னாலேயே ஒரு 4-5 மாதம் முன்னாலேயே பேசியிருக்கோம் நம்ம சேனல்லையே, மாணிக் தாக்கூரை வந்து மாநில தலைவராக காங்கிரஸுக்கு ஆக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுவும் இப்போ போக போக இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா மாணிக் தாக்கூர் வந்து எந்தவித சர்ச்சையிலும் ஈடுபடாதவர். செல்வ பெருந்தகை மாதிரி நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும். நான் கமா போட்டாலே பாக்கி அங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்னன்னு. அவரே தானே வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தியே சொல்லும்போது செல்வ பெருந்தகை வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா அவருக்கு என்ன அழுத்தம் இருக்கிறதோ, அவருக்கு என்ன வழக்குகள் மூலமாக அழுத்தம் இருக்கிறதோன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன வழக்கம் சொல்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது தாவேகாவுடன் தான் கூட்டணி, திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு. இவங்களும் வந்து எனக்கு 40 சீட்டு கொடுக்கணும், 30% உள்ளாட்சியில் கொடுக்கணும், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தளபதியை அவர் மதுரையில் வந்து 3000 ஒரு தொகுதிக்கு உங்களுக்கு 3000 வாக்குகள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி பேசின தளபதியை கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும், திமுக இதுவரை எடுக்கவில்லைன்னு ரொம்ப தீவிரமாக நாளுக்கு நாள் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில் வந்து போனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாது. ஏற்பட்டாலும் அது கூட்டணியாக இருக்காது. அது வந்து ஏதோ நெல்லிக்காய் மூட்டை போல் வந்து சிதறும். ஏன்னு கேட்டால் வந்து எப்போவுமே எதிரில் போயிட்டால் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட்டணியில் இருந்துக்கிட்டு வந்து அந்த கூட்டுறவு இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தால் இருப்பதிலேயே மிகவும் மோசமான நிலைமை அதுதான். காங்கிரஸ் வந்து திமுக காரனுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டான், திமுக காரன் வந்து காங்கிரஸுக்கு ஒத்துழைக்க மாட்டான். ஆனால் மேலிடத்துலேருந்து கூட்டணின்னு சொல்லி அழுத்தினாங்கன்னு வைங்க, இந்த கூட்டணி வைக்கிறது அதை சொல்லுவோம் ஆணியே பிடுங்க வேணான்றதை விட அந்த மாதிரி இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய பேராபத்தாக முடியும். ஓகே சார், காங்கிரஸ் நிர்வாகிகள் அந்த மாணிக்கம் தாக்கூர் கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியிலே கூட சொல்லியிருந்தாங்க நம்ம விஜயோட போகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையோட விரும்புகிறாங்க, தீர்மானமாகவும் அதை நிறைவேற்று. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுதான் அவர்கள் வந்து 75% அல்லது அதற்கும் மேல் காங்கிரஸ்காரர்கள் அடிமட்டத்திலும் சரி நிர்வாகிகளும் சரி தமிழக காங்கிரஸ்காரர்கள் தாவேகாவுடன் செல்வதை விரும்புகிறார்கள். தாவேகாவுடன் செல்வதை விரும்புகிறார்கள் என்று சொல்வதை விட திமுக கூட்டணியில் இருப்பதை விரும்பவில்லை, அதனால் தாவேகாவுடன் செல்கிறார்கள். நீங்கள் வந்து அவர்களுக்கு வேறு சாய்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் எப்படி அங்கே போய் சேராது. சீமான் யாருடனும் கூட்டணி இல்லைன்ட்டார். இப்போ இதை அப்போ ஒரே சாய்ஸ் எங்கே? திமுக இல்லைன்னா தாவேகா தான். அப்போ அதனால் போகிறேன்டாங்க. ரெண்டாவது தாவேகாவில் வந்து ஒரு அட்வான்டேஜ்னா புதிய கட்சி 70 சீட்டு 60 சீட்டு கேட்டால் கூட கொடுப்பாங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் வருவாங்களா வரமாட்டாங்களா மக்கள் தீர்ப்பு, யார் வருவாங்கன்றது மக்கள் தீர்ப்பு. வந்தால் ஒரு துணை முதல்வர் கேட்கலாம், அமைச்சர்கள் கேட்கலாம். செல்வ பெருந்தகை துணை முதல்வர் சார் மாணிக் தாக்கூர் சும்மா விட்டுருவார்? சரி, இப்போதைக்கு கட்சியோட தலைவர் அவர் தானே சார். யார்? செல்வ பெருந்தகை சார். ஏங்க நான் தான் தேர்தலுக்கு முன்னால் மாற்றினாலும் மாற்றிடுவாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு 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 வாய்ப்பு. நம்ம யாரையுமே ஒரு வருவார் வரமாட்டாருன்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி, மக்களுடைய தீர்ப்பது எப்படி வேணாலும் வரலாம். ஏதோ ஒரு விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறாருன்னு வைங்க, மாணிக் தாக்கூர் துணை முதல்வராக வர்றார், செல்வ பெருந்தகை வர விட்டுருவார். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாவேகாவோட கூட்டணி சேர்றதுக்கு எதிர்ப்பாக இருந்த செல்வ பெருந்தகை இந்த வரைக்கும் அவருக்கு வந்து அவர் மீது இருக்கக்கூடிய அவரை சுற்றி உள்ளவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள்லாம் வந்து வேறு விதமாக போகாமல் இருந்தாலே செல்வ பெருந்தகைக்கு அது வந்து ஒரு பெரிய புண்ணியமாக போகும். செல்வ பெருந்தகை அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸில் எவ்வளோ நாள் நீடிப்பார், அரசியல் எவ்வளோ நாள் நீடிப்பார், இதெல்லாம் வந்து
அரசியலில் வந்து ஒரு நிகழ்வு வந்து எப்படி வேணாலும் புரட்டி போடும் களத்தை. செல்வ பெருந்தகை அரசியலில் நீடிக்கக்கூடாது என்றோ தவறு என்றோ அதை நமக்கு அதெல்லாம் ஒன்றும் அவர் பேரில் எந்த பகையும் இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு அவருடனும் பழக்கம் உண்டு. இப்போ சமீபத்தில் வேணால் கொஞ்ச நாளாக இல்லையே தவிர, நான் பத்திரிகை நடத்திருந்த காலத்தில் தொடர்புகள் சாதாரணமாக ஒரு மற்ற எல்லா கட்சியிலும் நமக்கு தொடர்புகள் இருந்தாங்க. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், எல்லா ஈவிகே, சடங்கோன்னு அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. அவரும் அந்த மாதிரி இருந்தார். எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. திமுகவிற்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஓகே சார், இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் தாவேக அப்படின்றது வந்து கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா, ராகுல் காந்தி விஜயும் சேர்ந்து பரப்புரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், ஒருவேளை ஒரு ரோட் ஷோ பண்ணுறாங்க, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்கன்னா, தாவேகாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குமா அந்த எலெக்ஷன்? தாவேகாவுக்கும் இருக்கும், காங்கிரஸுக்கும் இருக்கும். தாவேகாவிற்கு வந்து ஒரு தேசிய கட்சியுடன் வந்து ஒரு இணைப்பு, அதாவது ஒரு கூட்டணி என்பது அது ஒரு ஸ்டேஜ். அதை வந்து ஒரு பிராந்திய கட்சியிலிருந்து அதற்கு ஒரு உயர்வை கொடுக்கும். நேஷனல் மீடியாஸில் ஒரு ஹைப் கொடுக்கும். ரெண்டாவது, விஜய் ஒன்றும் அரசியல் மூலமாகத்தான் அவர் முகம் அறியப்பட வேண்டும் என்பதில்லை. ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமான முகம், பிரபலமான முகம். இப்போவே வந்து ஆங்கில சேனல்கள்லாம் விஜயுடைய அது வராங்க. இப்போ விஜயுடைய அந்த ஜனநாயகன் படம் வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வெளியாக வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஆங்கில சேனல்களில் அலசுகிறார்கள். அப்போது விஜய் வந்து ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் அதனால் தேசிய அளவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்திருக்கிறார். நம்ம அவரை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து கட்சியை வந்து அந்த அனுபவ முதிர்ச்சியுடன் நடத்த வேண்டும், அனுபவம் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்கிறோமே தவிர, ஏதோ விஜய் வந்தால் தமிழ்நாடு கெட்டு போயிடும் அப்படி நம்ம வந்து யாரையுமே அப்படி நாம் பலருக்கு எதிர்ப்பாக விமர்சனங்களை சொல்லுவோமே தவிர நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை. அந்த வகையில் அது வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு கொடுக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் தோல்வியை கண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியுதோ இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையும் இடங்களையும் பெற்றார்கள் என்றால், இதுவரை ராகுல் தலைமையில் வந்து 90 தேர்தல்களில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. அப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய விமர்சனங்களை தாண்டி அவர் வெளியே வருவதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். விஜய்க்கு எப்படி ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுமோ, அதே மாதிரி இது அவர்களுக்குள்ள மியூச்சுவலான்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக இது வந்து வரும். ஆனால் நஷ்டம் யாருக்கு என்றால் திமுகவிற்கு. நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், காங்கிரஸுக்கு 4.5% தான் வாக்கு அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன் வந்து அப்படி எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, திமுக இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இப்போது இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டால் பொதுவாக பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்கள். பொதுவாக அவங்க அந்த பக்கம் போட மாட்டாங்க, காங்கிரஸுக்கு போடுவாங்க. இவ்வளோ நாள் திமுக கூட்டணிக்கு போடுறது காரணம் என்ன? காங்கிரஸ். அப்போ இப்போ காங்கிரஸ் வேறு அந்த பக்கம் போயிடுச்சுன்னால் திமுகவுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் வாக்கு வங்கி வந்து விஜய் கிறிஸ்தவர் என்பதாலும் அவரை சுற்றி இருப்பவர்களில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்பதாலும் கணிசமாக பிரியக்கூடிய இந்த மாதிரி பிரியக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாக்கு திமுகவுடைய செல்வாக்கு பெரும்பாலும் என்ன 2 விஷயம்தான் அவங்க ஜெயிப்பதற்கு காரணம். ஒன்று சிறுபான்மையினர் வாக்கு. சிறுபான்மையினர் வரும்போது இஸ்லாமியர், கிறிஸ்தவர். இப்போ கிறிஸ்தவர் வாக்கு விஜய் வந்ததுனால பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பும் நான் சொல்கிறேன் அந்த காங்கிரஸ்னால அந்த பக்கம் போகுது. இதில் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், ஜவஹர்லா வந்து மனிதநேய கட்சி வச்சுருக்காரு. பட் அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு போனவரே தமிமுன் அன்சாரி, அவர் இன்னொரு மனிதநேய கட்சின்னு ஒன்று எதிரில் வச்சுருக்காரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஜவஹர்லா வந்து ஏதோ தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அனைவருக்கும் அவர் ஒரே பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. எத்தனையோ பேர் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன. இப்போ ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அவங்களும் திமுக பக்கம் இருக்காங்க, காதர் மொய்தீன்லாம் இருக்கார். ஆனால் அவருக்கும் ஜவஹர்லாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜவஹர்லாவுடைய நண்பர் ஒருத்தர் உஸ்மான் மொய்தீன்னு, அவரை வந்து அரசு தலைமை காஜியாக சமீபத்தில் முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இல்லை அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்களில் வந்து இப்போ பாகிஸ்தான் அந்த மாதிரி கல்ஃப், அதாவது ஐக்கிய அரபு நாடுகள்லாம் இருக்கிறவங்க வந்து சன்னி முஸ்லீம்கள்.
ஈரான், ஈராக் இந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷியா முஸ்லீம்கள், அதில் உள்ள சாதிகள். இதை தவிர அகமதியாக இருக்காங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஷியாவு சன்னிகள் அதிகம், ஷியா கம்மி. அகமதியானா ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்க முஸ்லீமே இல்லைன்னுவாங்க மற்ற முஸ்லீம்கள். அதுக்கப்புறம் தியோபந்துன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு சாதி, முஸ்லீம்களில் ஒரு சாதி. இந்த தியோபந்து சாதியைச் சேர்ந்த ஒரு உஸ்மான் மொய்தீன் என்பவர் ஜவஹர்லாவுடைய நண்பர். அவரை கொண்டு தலைமை காஜி, முன்னால் இருந்த தலைமை காஜி ஓய்வு பெற்றாரா இல்லை வயது மூப்பு காரணமாக அவருக்கு எதாவது நிகழ்ந்ததா தெரில, அவர் இப்போ இல்லை. அதனால் வந்து இந்த மொய்தீன் அவர் வந்து உஸ்மான் மொய்தீன் ஜவஹர்லா ரெக்கமெண்டேஷனில் போட்டார். இப்போ சன்னி முஸ்லீம்கள் போன வாரம் அவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் வந்து கூடி இந்த முறை நமக்கு எதிரியான தியோபந்த், நீங்கள் எதிரின்னு வரும்போது எப்படி வந்து இப்போ வட மாவட்டத்தில் வன்னியர் பறையர், தென் மாவட்டத்தில் வந்து தேவேந்திர குல வேளாளர் முக்குளத்தோர், கொங்கு மாவட்டத்தில் வந்து மேற்கு மாவட்டத்தில் வந்து கொங்கு வேளாளர் வர்சஸ் பட்டியல் சமூகம், இப்படி இந்த சாதி அங்கங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இது இஸ்லாமியர்களிடமும் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களில் தமிழகத்தில் குறிப்பாக பெரும்பாலானவர்கள் வந்து சன்னி முஸ்லீம்கள். ஷியா கொஞ்சம், அகமதியா அதை விட கொஞ்சம், தியோபந்து இன்னும் கொஞ்சம். இந்த தியோபந்திலேருந்து எடுத்து போட்டு இவ்வளவு நாளாக வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து சன்னி முஸ்லீம்கள் தான் இந்த அரசு தலைமை காஜி. அவங்க தான் இந்த பக்ரீத் என்னைக்கு வரும், அவங்க பிறையை என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்றைக்கி அது ஒரு அரசு பதவி, அதற்கான சலுகைகள், அது ஒரு பெருமை, ஒரு ப்ரெஸ்டீஜ். ஜவஹர்லாக்காக இதை கேட்டோன்னே இப்போ சன்னி முஸ்லீம்கள் என்ன சொல்லிட்டாங்க, இந்த முறை நாம் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, நமக்கு சன்னி முஸ்லீம்களுக்கும் தியோபந்துக்கும் ஆகாது. தியோபந்தில் ஒருத்தர் எடுத்து போட்டு நம்மளை அவமானப்படுத்திய திமுகவுக்கு நம்ம ஓட்டு கிடையாதுன்னு சன்னி முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் இந்த முறை திமுக கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஏற்கனவே பிளவு. இவங்க முஸ்லீம்கள் ஓட்டு ஒன்று காங்கிரஸால் ஏற்படக்கூடிய பிளவு, இன்னொன்று இந்த இந்த ஜவஹர்லா 5 சீட்டு கேட்குறாரு. அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மயிலாடுதுறையிலே எங்கே நிற்பாரோ, ஒரு சீட்டு இல்லை 2 சீட்டு கொடுத்தா அதுதான் கொடுப்பாங்க. கேட்குறது எல்லோரும் கேட்பாங்க, 5 வேணும் 10 வேணும், கேட்குறதானே கேட்கலாம், தப்பே இல்லை. 5 கேட்டால் 2 கொடுப்பாங்கன்ற ஒரு கணக்கில். இப்போ ஜவஹர்லாவினால் வந்து திமுகவுக்கு லாபம் வரதை விட சன்னி முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு வருதுன்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம். இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு புது தகவல் உங்களுக்கு, அதுவும் வந்து திமுகவுக்கு எதிரான தகவல். இந்த ராம்நாத் அத்வாலேன்னு மத்திய அமைச்சர் இருக்கார். அவர் இந்த குடியரசுக் கட்சியில் அது கவாய் கட்சின்னு ஒரு பிரிவு இருக்குது, அப்புறம் ஆத்வாலே பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆத்வாலே பிரிவுடைய தலைவர் ஒரு மத்திய அமைச்சர் அவர். அதே மாதிரி அர்ஜுன் மெகவால்னு ஒரு தலித்து தலைவரும் அங்கே இருக்கார், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர். இந்த ஆத்வாலே வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியாது, ஓரளவுக்கு அரசியல் அந்த 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 இதில் டச்சில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பட் அதே சமயத்தில் வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார், அவருடைய பையன் சிராக் பாஸ்வான் இப்போது மத்திய பாஜக கூட்டணியில் இருக்கார். ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவருடைய கட்சி பிரிவு இருந்தது. விசிகாவிலிருந்து திருமாவளவனுடன் கருத்து வேற்றுமையாக பிரிந்தவர்கள் பல பேர் வந்து அவருடைய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியுடன் இணைந்திருந்தார்கள். அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி என்று வைத்திருக்கும் மாயாவதி அவர்கள் கட்சியில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அவருக்கு கிளை இருந்தது. பெரிய அளவில் வந்து தேர்தல் அரசியலில் வந்து அவர்களுக்கு வெற்றி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு நிர்வாகிகள் ஒரு இருந்தது, அவங்களுக்கு வந்து பெருமை. பீகாரில் இருக்கிற மாயாவதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிளை இருக்குது. ஆம்ஸ்டாங் இருந்த வரைக்கும் அது பெருசாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் சார். இல்லையே, அதான் சொல்கிறேன். இல்லைங்க, மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான், அத்வாலே, அர்ஜுன் மேகவால், இவர்கள்லாம் வந்து இந்த தலித் பட்டியல் சமூகத்தில் அங்கே மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜகவுடன் இணைந்தார். மாயாவதி வந்து தனியாக இருக்காங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படி ஒரு பட்டும் படாமலும் பாஜகவுடன் ஒரு உறவுடன். முன்னளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இதுக்காக சொன்னால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய ஒரு கிளை இருக்குது, அந்த கட்சி இருக்குதுன்னு சொன்னால் நீ வந்து பெரிய அளவில் வந்து இது வந்து வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆத்வாலேன்னா யாருன்னு தெரியாது. ஆனால் எந்த விதத்தில் திமுகவுக்கு வந்து அதில் நஷ்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு கேட்டால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா முதல்ல திருமாவளவனுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இப்போ விசிகாவில் வந்து
இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா விசிகாவுடன் அல்லது திருமாவளவனுடைய அந்த கருத்து வேறுபாடு இல்லை ஏதோ ஒரு காரணமாக விரும்பாதவர்கள் ஒன்று சீமானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், இல்லை செல்வார்கள். விஜயுடைய தொண்டர்கள் அவர்கள் அவர்கள் பறையர்களாக மற்ற சாதியினரும் இருக்கிறார்கள். பறையர்களாக இருக்கும்போது அவர்கள் அங்கே பறையர்கள் என்பதால் அல்ல, விஜயுடைய ரசிகர்கள் என்பதால் அங்கே தாவேகளாக இருக்காங்க. ஆக ஒரு காலத்தில் பறையர்களுக்கு ஒரு அடையாளமாக இவர்தான் தலைவர், இவரை விட்டால் வேறு கதி இல்லைன்ற திருமாவளவனை தாண்டி இப்போ ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய ஓட்டுகளை பிளப்பு. இப்பொழுது ஆத்வாலேயும் அவருக்கு கட்சின்னு வைங்க, ஒரு 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 இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரிசர்வ் தொகுதி 46 50 கீழே இருக்கும். எஸ்சி எஸ்டி சேர்த்து 50. அது வேறு ஏதோ நிகழ்வில் கூட 70ன்னு தவறாக சொன்னேன்னா அது திருத்திக்கிறாங்க. ஆனால் 48 50ன்னு வச்சுக்கோங்க ஒரு தோராயமாக. அவங்க பொது தொகுதியிலையும் நிற்கலாமே. அவங்க பொது தொகுதியில் பொதுவான மற்ற நான் எஸ்சி எஸ்டி தான் ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியாதே தவிர இவர்கள் எங்கே வேணாலும் நிற்கலாம். ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க தலித் ஏழுமலையை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காரு ஆத்வாலே அவர் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஏன்னா அங்கே தான் இருக்கார் அவர். நாங்கள் எங்களுக்கு 10 சீட்டுக்கு எடுத்திருக்கோம். 10 சீட்டு தமிழ்நாட்டில் இப்போ தான் புதுசாக கட்சின்னு அறிமுகம் ஆகும்போது 10 சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. 10 சீட்டுக்கு பதிலாக 2 சீட்டோ 4 சீட்டோ கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் 51 சீட்டில் தனியாக நிற்போம். எப்படி இருந்தாலும் பிரச்சனை. இப்போ தனியாக நின்னா அதிகமான பிரச்சனை. தனியாக நின்னா என்ன ஆகும், ஒரு தொகுதியிலையும் அநேகமாக தனி தொகுதியில் தான் நிற்பாங்க. அவர் 51 தொகுதியில் நிற்கிறேன்னா கண்டிப்பாக அந்த 46 ரிசர்வ் தொகுதியிலையும் நிற்பார். எஸ்சிக்கு பழங்குடியில் நிற்கக்கூடிய தொகுதியும் சேர்த்து நிற்கலாம், இல்லை பொது தொகுதியில். ஒரு தொகுதியில் 500லேருந்து 1000 ஓட்டு வாங்குவாங்க. எப்படின்னா அந்த தொகுதியில் இப்போ யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் விசிகளாலும் சீட்டு கிடைக்காது, இங்கெல்லாம் சீட்டு கிடைக்காது. அத்வாலே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ஊர், உத்தமபாளையம், சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன் அடையாளத்துக்கு. உத்தமபாளையங்கிற கிராமம். உத்தமபாளையம் ஆத்வாலே கட்சி அப்படின்னு ஒரு கொடியை போட்டாருன்னா அங்கே போய் ஒரு தடவை டெல்லியில் போய் பாட்டு வந்துட்டாருன்னா, எப்பா நீ இந்த மாவட்டத்துக்கு நீ நிர்வாகி. இப்படி தானே ஒரு கட்சி வளர்ப்பது, அப்படி தானே ஆகும். இப்போ வரும்போது அங்கே ஒரு தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க. இப்போ இங்கே உள்ளூரில் இருக்கார், அத்வாலேக்காக இல்லைன்னா கூட உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி, அவரை ஒட்டிய குடும்பங்கள், அவருடைய நண்பர்கள் குழாம் இவங்க ஓட்டு எங்கே போடுவாங்க, இவருக்கு போடுவாங்க. அப்போ ஒரு 500-1000 வாக்குகள்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை 2021 1000 வாக்குகளுக்குள்ள வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 20-25 தொகுதிகளில் தான் திமுக ஜெயிச்சது. 10,000 வாக்குகள் அந்த மாதிரி வரும்போது 89 தொகுதி என்னமோ 10,000 வாக்குகளுக்கு கீழே தான். 5,000 வாக்குகளுக்கு கீழே ஒரு 50 தொகுதி என்னமோ. ஆக ஒரு 1000 ஓட்டு பிரிஞ்சாலே இந்த கள நிலைமை மாறுபடும். இப்போ கிறித்தவ வாக்கு பிரியுதுன்னு சொல்லும்போது திமுகவிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முஸ்லீம் வாக்குகள் காங்கிரஸாலேயும் இந்த ஜவஹர்லால் அந்த முகைதீன் இஷ்யூனாலையும் பிரியறதுக்கு சன்னி முஸ்லீம்கள் முடிவு செய்து அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா திமுகவை ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி மூவரும் சமாதிகளிலிருந்து எழுந்து வந்தாலும் காப்பாற்ற முடியாது தேர்தலில். நம்பர் தானேங்க கடைசியில். இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் திமுகவில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இருக்கிறதுலையே வலிமையான கட்சி, பலவீனமான அப்படின்னு. இப்போ எனக்கு கிடைத்த இன்னொரு தகவல் இன்னும் கொஞ்சம் கூடுதலான திமுக தலையில் இடியை இறக்கக்கூடிய தகவல். ஓஎஸ்சின்னு இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அக்பர்தீன் ஓவைசி, அசாதுதீன் ஓவைசி. அவர் பெரியவர் அசாதுதீன் ஓவைசி நல்ல புத்திசாலியான அரசியல்வாதி, ஹைதராபாத்துக்காரரு. ஆனால் பீகார், மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐஎம்ஐஎம்னு அவருடைய கட்சியை விரிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அவர் விரிவுபடுத்தி கொண்டு வரும்போது என்ன நிகழ்கிறது என்று பார்த்தீர்களானால், இதுவரை முஸ்லீம்கள் என்றால் அநேகமாக காங்கிரஸுக்கு அல்லது அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு, பாஜகவுக்கு எதிரணியில் இருப்பவர்களுக்கு ஓட்டு போட்டு வந்தவர்கள் இப்பொழுது ஓவைசியோட கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பித்து விட்டார். அதாவது முஸ்லீம் வாக்குகள் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸை ஒட்டி இருந்தது. இப்போது பிளவுபட்டு ஓவைசிக்கு நிறைய இடத்துல சீட்டு, இப்போ கூட இந்த மகாராஷ்டிரா தேர்தல், பீகார் தேர்தல் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வாக்கு வாங்கி இடங்களும் பெற்றிருக்காரு. பாம்பே முனிசிபல் கார்பரேஷனில் கூட வாங்கியிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் கூட.
அவரும் வந்து தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கப் போவதாக எனக்கு சில தகவல்கள் வருகின்றன. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்? ஏற்கனவே காங்கிரஸினால பிரியும், இந்த முகைதீன் அந்த விஷயத்தினால பிரியுது. ஓவைசி வந்து நிற்கிறாருன்னா அவர் ஒன்றும் பெருசாக வந்து இங்கே வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாருன்னு நான் சொல்லலை. மறுபடியும் ஒரு 1000-2000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வந்து இஸ்லாமியர்கள் எங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க நிற்பாங்க. ஓகே, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல போய் ஓவைசி ஏன் நிற்க போகிறார்? ஓவைசியோ இல்லை அந்த மாதிரி அவங்க நிற்க மாட்டாங்க. இப்போ ஜவஹர்லாவே நிற்கிறாருன்னா அது எங்கே நிற்பார்? இஸ்லாமியர்கள் மயிலாடுதுறை பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் செம்மனார் கோயில், வடகரை, இப்படி வரிசையாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதி. அதை நம்பி தான் அவர் நிற்கிறார். எல்லாருமே அந்த ஒரு சாதி அல்லது மதத்தை குறிவைத்து தான். அப்படி வரும்பொழுது ஓவைசியும் இங்கே இறக்கப்பட்டு விட்டார் என்றால் தமிழ்நாட்டில் ஓவைசிக்கு என்ன? இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4% 3% ஓட்டு வாங்குறாருன்னு போதும். ஒரு புதிய விரிவாக்கம் இத்தனை மாநிலங்களில் அவர் வந்து நாளைக்கு தேர்தல் ஆணையத்தில் வரும்போது எத்தனை மாநிலங்களில் அவர் போட்டியில் இருக்குன்னா அது தேசிய கட்சி ஆகிடும். அப்படி தானே உங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் கணக்கு. வெறும் மாநில கட்சியா, பிராந்திய கட்சியா, தேசிய கட்சியானா இத்தனை மாநிலங்களில் வந்து அவர் வந்து தேர்தலில் கலந்துருக்காருன்னா தேசிய கட்சி ஆகிடும். அதனால் பெறக்கூடிய சலுகைகள் அதோடைய உரிமைகள் பாகமொத்தம் திமுக மிக வலிமையாக இருக்கிறது. திமுகவை வந்து இந்த முறை வெல்வது கடினம் அப்படின்னு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை மாறி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலை நீர்த்து போய்கொண்டே வருகிறது. இதில் திமுகவில் உள்கட்சி பிரச்சனைகள் வேறு நிறையா இருக்குது. சீனியராக தான் நம்ம நிறைய பேசிட்டோம் ஏற்கனவே. சீனியர் ஜூனியர் இதெல்லாம் இருக்குது. இப்போ துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கார். அவருடைய மருமகளுக்கு கதிரானந்த் மனைவிக்கு சீட்டு கேட்குறாங்க. அவங்க திமுக தலைமையில் வந்து சரியாக பதில் சொல்லலை. இப்படி வரும்போது இப்போ வேலூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர், காட்பாடி, அந்த பக்கம் ராணிப்பேட்டை அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் ஒரு கண்ட்ரோலில் இருக்கார். பேரே வந்து காட்பாடியாராம் சார், சமூக ஊடகங்களை பேசி. ஆமாம், காட்பாடியார். ஆமாம், காட்பாடி யார் என்று வந்துற போது தெரியல. ரைட்டு. நம்ம என்ன சொல்கிறதுன்னா, அப்போ அவர் ஏன்னா திமுக தான் வந்து இந்த குறுநில மன்னர்களை உருவாக்கியது திராவிடம்னு நம்ம சொல்கிறது திமுக திராவிடம். அதிமுக அந்த அம்மா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி தான். எம்ஜிஆர் சொல்லுவார், எல்லாரும் ஜீரோன்னு ஒருத்தர் போய் கேட்டாங்க எம்ஜிஆர்கிட்ட, உங்கள் கட்சியில் நீங்கள் மட்டும்தான் ஹீரோ, பாக்கி எல்லோரும் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையான்னு கேட்டாங்க எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் சொன்னார், கரெக்டு, பாக்கி எல்லோரும் ஜீரோ, ஆனால் நான் தான் 1. ஆனால் 1க்கு பக்கத்தில் எவ்வளோ ஜீரோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ மதிப்பு அதிகம். இப்போ ஒரு ஜீரோவுக்கு பக்கத்தில் அது ஒரு 1 பக்கத்தில் 6 ஜீரோ போட்டிங்கன்னா ஒரு மதிப்பு, 8 ஜீரோ போட்டிங்கன்னா அது அதிக மதிப்பு, 12 ஜீரோ போட்டிங்கன்னா இன்னும் மதிப்பு. அது எம்ஜிஆர் சாதுரியமாக பதில் சொன்னார். அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கூட நேற்று வரை சைக்கிளில் வந்துட்டு சாதாரணமாக போயிட்டு இருந்து தடார்னு மறுநாளைக்கு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிடுவாங்க. நிறைய உதாரணங்கள் இருக்குது. சாதாரணமாக இருந்த தனபாலை வந்து சடார்னு வந்து அருந்ததியர்னு எல்லாரும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தினார் அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டு நம்ம பேசியிருக்கோம். அவரை வந்து சபாநாயகர் ஆக்கி விட்டாங்க. எல்லோரும் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும், எதிர்கட்சி தலைவர் உட்பட முதல்வர் கூட எழுந்துச்சு. இப்படி சில அந்த மாதிரி வந்து. ஆனால் திமுகவில் மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள். திருவண்ணாமலைன்னா ஏவாவேலு, திருச்சின்னா கேஎன் நேரு, அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ், திருச்சி சிவா வந்துட்டாங்க. அது பிற்காலத்தில் வந்தது. அப்போது ஒரு காலத்தில் கும்பகோணம், அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம்னா கோசிமணி, அவர் மறைந்த கோசிமணி. இப்படி திருநெல்வேலின்னா இவர் ஒரு பீரியடில் கருப்புசாமி பாண்டியன், அப்புறம் இன்னார். திருச்செந்தூர் பகுதினா அனிதா ராதாகிருஷ்ணன். இப்படி எல்லாமே குறுநில மன்னர்களாக வந்து உருவாக்கி வைத்தார். அன்றைக்கி வந்து இது வந்து அவர்களுக்கு பயன்பட்டது. இன்றைக்கி அந்த அடிப்படை அந்த கட்டமைப்பு, அதே கட்டமைப்பு இன்று திமுகவுக்கு எதிராக திரும்புகிறது. ஓகே, இந்த குறுநில மன்னர்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ திண்டுக்கல் எடுத்துட்டிங்கன்னா பெரியசாமி, இப்படி வரும்போது இந்த குறுநில மன்னர்கள் எல்லாரும் வந்து இப்போது கருணாநிதி இருக்கும் பொழுது, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த 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 அவருக்கு இருந்த ஆளுமை, ரெண்டாவது அது எப்போவுமே உள்ளது தான். அந்த வயதில் அவருக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் அடுத்த தலைமுறை வரும்போது அந்த விசுவாசம், அந்த இதை விட கொஞ்சம் அந்த இது இருக்கும். நான் பார்த்தபோது அப்போ நீ காலேஜுக்கு டியூன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த, ஸ்கூலில் அரடாயர் போட்டுக்கிட்டு வீட்டில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து தலைவரேன்னு பார்த்து கூப்பிட வேண்டியிருக்குன்னு சொல்லலைன்னா கூட இயல்பாக அந்த உணர்வுகளில் இருக்கும். அன்றைக்கி நான் பார்த்த ஒரு சின்ன பையன் இன்றைக்கி என்னை பார்த்து அப்படின்னு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பையன் வந்துட்டார், அதுக்கடுத்தவரும் ரெடியாக வந்து ரெட் ஜெயிண்டில் உட்கார வச்சுருக்காங்க.
இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவர்களுக்கு குமுறல்களை உருவாக்கும். இந்த குமுறல்களுடைய பாதிப்பு எங்கே வரும்? தேர்தல் களத்தில் தான் வரும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.